வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D மாடலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவிட்டியை ரியல் டைம் எக்ஸிஸ்டன்ஸில் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் 3D மாடலிங். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னும் போது ஒரு ஒர்க்கிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ், அதோட பேராமீட்டர்ஸ், அதோட டெஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3D மாடலிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து 3D மாடலிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது என் நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் நம்மளோட மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சாலிட்வொர்க்ஸ். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக சாலிட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைய ட்ரெண்டில் ரொம்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சாலிட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயன்மெண்ட் அது கொடுக்குது. ஸோ அதே மாதிரி லைக் எஜுகேஷன் டேர்ம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிட்வொர்க்ஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த சாலிட்வொர்க்ஸோட பேசிக்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் சாலிட்வொர்க்ஸோட GUI. GUI அப்படின்னு சொல்லும்போது கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து தான் நமக்கு தேவையான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது எனக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3 டேப்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் அப்படின்ற ஆப்ரேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு தேவையான பார்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் சாலிட்வொர்க்ஸோட பார்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதில் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் ட்ரீயில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாடல் ட்ரீயில் ஒவ்வொன்றா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிள் எடிட்டிங் ஃபார்மேட்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த 3 பிளேன்ஸ். ஓகே, ஸோ அதாவது என்னோட ஃப்ரண்ட், டாப் ஆஸ் வெல் அஸ் என்னோட ரைட் சைட் பிளேன். ஓகே, ஸோ இந்த பிளேன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கெச்சஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த பிளேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிடன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விசிபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 பிளேன்ஸுமே நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு வந்து குயிக் செலெக்ஷன் பாக்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ அப்படின்ற ஒரு ஐக்கானை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட 3 பிளேன்ஸ் அப்படின்றதுமே எனக்கு வந்து விசிபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேன்ஸ் எனக்கு வந்து டிஸ்டர்பிங்காக இருந்தது அப்படின்னா நான் மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே ஃபார்மேட்டில் என்னோட பிளேன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஷோ ஆர் ஹைட் அப்படின்ற ஐக்கானை பிக் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் அந்த பிளேன்ஸ் அப்படின்றது ஹிடன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பிளேன்ஸை வந்து வியூ பண்ணுறதுக்காகவும் ஹைட் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம எப்படி ஸ்கெச் 2D ஸ்கெச் அப்படின்றத எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 2D ஸ்கெச் அப்படின்னும் போது ஸோ ஒரு 3D மாடல் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக நான் வந்து 2D ஸ்கெச் அப்படின்றத ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 2D ஸ்கெட்சை எப்படிலாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளேனில், அதாவது எந்த வியூவை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு காம்பனண்ட் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த காம்பனண்ட்டோட எந்த வியூவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இனிஷியலாக செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து எந்த வியூவை வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ண போகிறேன். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டாப் வியூ ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ என்னோட டாப் பிளேன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த பிளேனில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னும் போது நான் ஃபைனலாக என்னோட ட்ராயிங்கை வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கும்போது அதோட ப்ராப்பரான அசம்ஷன் அப்படின்றத என்னால் கரெக்டாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ எந்த பிளேனில் ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பிளேனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிட்டால் பாக்ஸில் ஸ்கெச் அப்படின்ற டூலை நான் வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் செலக்ட் பண்ண பிளேன் அப்படின்றது என்னோடய ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்துடும். ஸோ என்னோடய டேப் அப்படின்றதும் ஃப்ரம் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஸ்கெட்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் செட்டப் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன யூனிட்ஸில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லிமீட்டர், கிராம்ஸ், செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த யூனிட்ஸில் தான் நம்மளோட ஸ்கெச்சஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்கெச் செலெக்ஷன் அப்படின்றது ஜஸ்ட்டு நம்மளோட டேப், அதாவது என்னோடய டூல்ஸ்லேருந்து நான் பிக் பண்ண போகிறேன். பிக் பண்ணிவிட்டு அதை எனக்கு தேவையான பொசிஷன்ஸில் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ் ப்ரொசீஜர் தான் இதில் நம்மளோட ஸ்கெட்சோட டெஃபினிஷன் எனக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்றது என்னோட க்ராஸ் செக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். சப்போஸ் நான் சென்டர் பேஸ்ட் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட சென்டர் பாயிண்ட், நெக்ஸ்ட் அதோட கார்னர் பாயிண்ட். ஸோ இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டு போகிறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்னோட மாடல் ட்ரீல, அதாவது என்னோட டெஃபினிஷன் ட்ரீல இருக்கிற க்ளோஸ் டைலாக் அப்படின்ற பாக்ஸ் அப்படின்ற டேபை நான் வந்து பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ரெக்டாங்கிள் அப்படின்றது எனக்கு இங்கே டிஃபைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த கிராஸ் செக்ஷனை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டைமென்ஷன்ஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்ற ஒரு டூல். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்றத பிக் பண்ண போகிறோம். பிக் பண்ணிவிட்டு இஃப் சப்போஸ் எனக்கு வந்து ஹரிசாண்டல் டைமென்ஷன் வேணும் அப்படின்னா ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு எம்டி ஸ்க்ரீன், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸில் பிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட டெஃபினிஷன், ஸோ டைமென்ஷனோட டெஃபினிஷன் அப்படின்றது என்னோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போய் இப்போ அதோட டெஃபினிஷன் அப்படின்றத நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 150 அப்படின்ற டைமென்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வெர்டிக்கல் டைமென்ஷன். ஸோ வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று எடுத்துக்கிறேன். அதிலிருந்து நான் இப்போ வெர்டிக்கல் டைமென்ஷன் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற டைமென்ஷன். ஓகே, ஸோ ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு வந்து விட்த் ஆஸ் வெல் அஸ் பிரெட் அப்படின்றத நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அந்த ரெண்டு இன்புட்டையும் நம்ம வந்து உள்ளே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஸ்கெட்சை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2D ஸ்கெட்சுக்கு தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு 2 டைமென்ஷன் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட தேர்ட் டைமென்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் அப்படின்றத என்னோட ஃபீச்சர் என்வரான்மெண்ட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஸோ என்னோட லெஃப்ட் எண்ட் கார்னரில் இருக்கிற எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் அப்படின்ற ஒரு ஐக்கானை நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் இருக்க இந்த எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் அப்படின்ற ஐக்கானை நான் வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் அப்படின்றது என்னோட ஃபீச்சர் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்குள்ளே எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ட்ரா பண்ணுற ஸ்கெட்சுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மெட்டீரியல் அப்படின்றத ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூல் பேர் தான் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற டூலை வந்து பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் அப்படின்றத இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மெட்டீரியல் அப்படின்றது எனக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அதோட டெஃபினிஷனை நம்ம வந்து ஜஸ்ட்டு அதோட கர்சரை பிக் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதோட ஜூம் இன் ஜூம் அவுட் கண்ட்ரோலுக்கு நம்ம ஸ்க்ரால் பட்டனை ஃபார்வர்ட் ஆஸ் வெல் அஸ் பேக்வேர்ட் அப்படின்றத நம்ம வந்து மூவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதோட பர்பெண்டிகுலர், அதாவது தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றத நம்ம வந்து இங்கே இருக்கிற டெஃபினிஷன் டைலாக் பாக்ஸில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு 100 mm அப்படின்றத நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இதோட டெஃபினிஷன் பாக்ஸில் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 100 mm ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து கரெக்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ண போகிறேன், ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டெஃபினிஷன் அப்படின்றத ஃப்ரம் பிளைண்ட்லேருந்து மிட் பிளேன் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண 100 mm அப்படின்றது அதோட டாப்பில் 50 mm ஆஸ் வெல் அஸ் பாட்டமில் 50 mm அப்படின்றது அதுவே ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் பிளேன் அப்படின்ற ஒரு டூல். ஆர்எல்ஸ் இப்போ நம்ம பிளைண்டில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச்லேருந்து எய்தர் டாப் ஆர்எல்ஸ் நம்ம வந்து பாட்டம் டைரக்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு பாக்ஸை பிக் பண்ணி ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு டூலையும் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆர்எல்ஸ் இப்போ நான் வந்து டாப்பில் வந்து ஒரு டைமென்ஷன் ஆஸ் வெல் அஸ், அதாவது நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்கு டாப்பில் ஒரு டைமென்ஷனும் பாட்டமில் ஒரு டைமென்ஷனும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னா டைரக்ஷன் 2 அப்படின்றத நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டைரக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கெட்சோட செகண்ட் டைமென்ஷன், அதாவது என்னோட செகண்ட் டைரக்ஷனில் இருக்கிற டைமென்ஷன் அப்படின்றத நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் டைரக்ஷனில் எனக்கு வந்து ஒரு 50 mm இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் 50 mm அப்படின்றத இன்புட்டாக உள்ளே வந்து பிக் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து ஒரு டேப்பர்டு காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதாவது எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே டிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்றத நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் டேப்பர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே வந்து இன்புட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு 10 degree ஆஃப் டேப்பர்னஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற
மெட்டீரியல் அப்படின்றது 10 டிகிரி டேப்பர்டு காம்போனண்ட்டாக எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இன்வெர்ட் டேப்பர்டு அப்படின்றது எனக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இப்போ நான் வந்து அவுட்வேர்டில் டேப்பர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா டிராஃப்ட் அவுட்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணுற, அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு காம்போனண்ட்டை வந்து டேப்பர்டாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட். ஸோ எனக்கு டேப்பர்டு காம்போனண்ட் தேவையில்லை அப்படின்னும் போது நான் இந்த டேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும் காம்போனண்ட் இருந்தால் போதும் அப்படின்னும் போது நம்மளோட டைரக்ஷன் 2 அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து இந்த இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் நம்ம க்ரியேட் பண்ண போகிற காம்போனண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திக் ஆர் தின் ஃபீச்சராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற தின் ஃபீச்சர் அப்படின்ற ஒரு டேபை நம்ம வந்து பிக் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ண காம்போனண்ட் அப்படின்றது ஒரு தின் ஃபீச்சர்டு காம்போனண்ட்டாக எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, என்னோடய திக்னஸை வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற திக்னஸ் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் டேபில் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட திக்னஸ், டிஃபால்ட் திக்னஸ் அப்படின்றது 10 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு வேல்யூ அப்படின்றத நம்ம இதில் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 15 mm அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து 15 mm ஆஃப் திக்னஸ் அப்படின்றது என்னோடய ஸ்கெட்ச்க்கு வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச்லேருந்து 15 mm திக்னஸ் பேஸ்ட் காம்போனண்ட் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டைரக்ஷன் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கெட்சோட இன்சைடில் நான் வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதாவது இன்சைடில் திக்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு டேபை நம்ம பிக் பண்ணி ஸோ இன்சைடில் நம்ம வந்து மெட்டீரியல் அப்படின்றத ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட திக்னஸோட டெஃபினிஷன் அப்படின்றத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் டெஃபினிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மிட் பிளேன் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன். ஸோ மிட் பிளேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சோட டாப் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் சைட்லேயும் எனக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்றது ஆட் ஆகிருக்கும். அதாவது நம்ம டிஃபைன் பண்ண 15 mm திக்னஸ் அப்படின்றது எனக்கு வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் பிளேன் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஏசிமெட்ரிக்கலாக திக்னஸ் அப்படின்றத ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறது 2 டைரக்ஷன் அப்படின்ற டெஃபினேஷன். ஓகே, ஸோ இப்போ 2 டைரக்ஷன் அப்படின்னும் போது ஸோ என்னோட அவுட் சைட் ஆஸ் வெல் அஸ் இன்சைட் ரெண்டு இடத்துலையுமே என்னோட திக்னஸ் அப்படின்றத நானே இங்கே டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ திக்னஸ் 1 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஸ்கெட்சில் இருந்து அவுட் சைடில் வர டைமென்ஷன். ஸோ அவுட் சைடில் எனக்கு வந்து ஒரு 5 mm திக்னஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி என்னோட இன்சைட், ஸோ ஃப்ரம் ஸ்கெட்சிலேருந்து டுவர்ட்ஸ் இன்சைடில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 mm திக்னஸ் வேணும் அப்படின்னும் போது ஸோ இப்போ நான் வந்து ஏசிமெட்ரிக் திக்னஸ் அப்படின்றத என்னோடய ஸ்கெட்ச்க்கு வந்து நான் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்ட் எண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த கேப்ட் எண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபை பிக் பண்ணுறது மூலிமா ஸோ என்னோடய ஸ்கெட்ச், அதாவது என்னோடய காம்போனண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றத என்னால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 sides அப்படின்றது எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ 6 sides ஆலோ பிளாக் அப்படின்ற ஒரு காம்போனண்ட் அப்படின்றது நம்மளால் இங்கே ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டாப் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் கார்னருக்கு நம்ம திக்னஸ் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா T3 டாப் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் டைமென்ஷனோட திக்னஸ் அப்படின்றத நம்ம இந்த T3 அப்படின்ற டெஃபினேஷனில் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த T3 நான் வந்து ஒரு 5 mm திக்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு டாப் ஆஸ் வெல் அஸ் பாட்டம் ரெண்டு இடத்துலையுமே 5 mm திக்னஸ் அப்படின்றது எனக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ எனக்கு தின்டு ஃபீச்சர்ஸ் தேவையில்லை, ஸோ அதாவது நான் க்ரியேட் பண்ணுற காம்போனண்ட் எனக்கு ஒரு சிங்கிள் சாலிட் பிளாக்கான காம்போனண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா தின் ஃபீச்சர் அப்படின்ற ரேடியோ பாக்ஸை நான் வந்து ஜஸ்ட்டு டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் சப்போஸ் நீங்கள் தின் ஃபீச்சர் அப்படின்ற டெஃபினேஷனில் உங்களோட காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த ஃபீச்சர் அப்படின்றது என்னோட தின் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் போயிட்டு என்னோட மாடல் ட்ரீல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அதை மறுபடியும் நம்மளால் சாலிட் பிளாக்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னோடய ஸ்கெட்சோட பிளேனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ அதாவது இப்போ நான் என்னோடய ஸ்கெட்சை வந்து டாப் பிளேனில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் என்னோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது என்னோடய ப்ரொஃபைல் அப்படின்றது என்னோடய டாப் பிளேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ சர்டன் டிஸ்டன்ஸ் ஆஃப் செட் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நான் செலக்ட் பண்ண போகிற டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்ற ஒரு டூல். ஓகே, ஸோ இந்த ஆஃப்செட்டில் எனக்கு தேவையான டிஸ்டன்ஸ், அதாவது என்னோடய காம்போனண்ட் ஃப்ரம் டாப் லேன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே வந்து இன்புட்டாக டிஃபைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 25 mm அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது
ஸோ ஃப்ரம் என்னோட ஸ்கெட்ச்லேருந்து 25 mm ஆஃப்செட் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னோட காம்போனண்ட் அப்படின்றது க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ 100 mm ஆஃப் ரெக்டாங்குலர் காம்போனண்ட் அப்படின்றது ஃப்ரம் டாப் லைன்லேருந்து 25 mm ஆஃப்செட் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபீச்சர் அப்படின்றது இந்த இடத்துல ஹைலைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண காம்போனண்ட்டை நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஸோ நான் ஜஸ்ட் இங்கே எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற டெஃபினேஷன் பாக்ஸில் இருக்கிற ஓகே பட்டன் நான் வந்து பிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்னோட லெஃப்ட் எண்ட் கார்னரில் இருக்க ஓகே பட்டன் அப்படின்றத நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட காம்போனண்ட் அப்படின்றது என்னோட ஃபீச்சர் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்கட் Ctrl+7 அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பிக் பண்ணுறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்மளோட ஐசோமெட்ரிக் வியூவில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண காம்போனண்ட்டோட டெஃபினிஷனை எடிட் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோடய மாடல் ட்ரீயில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஃபீச்சரை வந்து நம்ம ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ போத் த டீட்டெயில்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாடல் ட்ரீயில் ஸ்டோர் ஆகிடும். இஃப் நான் என்னோடய ஃபீச்சரை வந்து எடிட் பண்ண போகிறேன், அதாவது எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஃபீச்சரை எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற டூலை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஃபிட்டல் பாக்ஸில் இருக்கிற எடிட் ஃபீச்சர் அப்படின்ற ஐக்கானை நான் வந்து பிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எடிட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபீச்சர் டெஃபினேஷன் ஸ்க்ரீன் அப்படின்றது எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் போய் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஃப்ரம் 25 50 mm அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்னோட ஓவரால் லென்த் ஸோ 100 mm, அதாவது என்னோட தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றத 100 mmலேருந்து ஒரு 150 mm அப்படின்னு சொல்லி என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆர்எல்ஸ் 50 mm அப்படின்னு சொல்லி நம்மளால் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் எடிட் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக நான் வந்து ஓகே அப்படின்ற பட்டன் பிக் பண்ணுறது மூலயமா ஸோ மறுபடியும் என்னோட ஃபீச்சர் ஸ்க்ரீனில் என்னோட ஆப்ஜெக்ட் அப்படின்றத என்னால் வியூ பண்ண முடியும். இஃப் என்னோட ஸ்கெட்சே நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ மறுபடியும் என்னோட ஃபீச்சர் அப்படின்றத நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்னோட செகண்ட் டூல் கால் எடிட் ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு டூலை நம்ம வந்து பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கெட்ச் அப்படின்றத என்னால் எடிட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ என்னோட லென்த் அப்படின்றத ஃப்ரம் 150 mmலேருந்து 170 mm என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோட விட் அப்படின்றத ஃப்ரம் 100 mmலேருந்து 120 mm என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு 170 × 120 அப்படின்ற ஒரு டைமென்ஷனில் ரெக்டாங்குலர் காம்போனண்ட் அப்படின்றத என்னால் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் கான்டூர் செலெக்ஷன். ஓகே, ஸோ அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸ்கெச்சஸ் அப்படின்றத ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எனக்கு தேவையான கான்டூரை மட்டும் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கான்டூர் அப்படின்ற டெஃபினேஷனை பிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான செலக்டட் கான்டூர்ஸை நம்ம ஸோ இந்த ஹைலைட்டட் மார்க்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்டட் கிராஸ் செக்ஷன்ஸில் இருக்கிற செலக்டட் கான்டூர்ஸை பிக் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்டர்செக்ஷன் கிராஸ் செக்ஷனில் இருக்க இந்த போர்ஷன் நான் வந்து பிக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னால் பிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தேவையான போர்ஷன்ஸை மட்டும் நான் வந்து பிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் என்னால் ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டூர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால இந்த மாதிரி இன்டர்செக்டட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றத என்னால் இங்கே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ செலக்டட் கான்டூர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ் அப்படின்றத சிங்கிள் இன்டர்செக்டிங் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி நம்மளால் இதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி மெட்டீரியல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ப்ரொசீஜர் கால்ட் எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபீச்சர்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்றது இடன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஃபீச்சர் அப்படின்றத க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ஒரு காம்போனண்ட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த பிளேனில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்ற பிளேனை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். டிஃபைன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த பிளேனில் எனக்கு தேவையான ஸ்கெட்ச் அப்படின்றத நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அஸ் முன்னாடி ட்ரா பண்ண ரெக்டாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிளுக்கான டைமென்ஷன். ஸோ சேம் டைமென்ஷன் 150 × 120 mm. ஸோ டைமென்ஷன் செட் பண்ணதுக்கப்புறமா நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் என்னோடய ஃபீச்சர் என்விரான்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
எனக்கு தேவையான டைமென்ஷன் அப்படின்றது நான் இந்த இடத்துல வந்து இன்புட்டாக டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டைமென்ஷன் அப்படின்றது நான் இந்த இடத்துல வந்து 150 mm அப்படின்ற டைமென்ஷனை நான் இந்த இடத்துல வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோட டைரக்ஷன் டெஃபினேஷன்ஸில் மிட் பிளேன் அப்படின்ற ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் என்னோட எக்ஸ்ட்ரூடை நான் வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா என்னோட டெஃபினேஷன் பாக்ஸில் இருக்கிற ஓகே அப்படின்ற ஐக்கானை பிக் பண்ணுறது மூலிமா எனக்கு தேவையான ஃபீச்சர் அப்படின்றத நான் என்னோட ஸ்க்ரீனில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் என்னோட பேஸ் ஃபீச்சரை நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக என்னோட எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்றது எனக்கு வந்து ஹைலைட் ஆகிடும். ஸோ சேம் அஸ் எக்ஸ்ட்ரூடில் நம்ம எக்ஸ்ட்ரூடில் பார்த்த அதே டூல்ஸை எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்றதுலேயே நம்ம வந்து பார்க்க போகிறோம், பட் மெட்டீரியல் ரிமூவல் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னோட எக்ஸ்ட்ரூட், அதாவது என்னோட ஃபஸ்ட் இனிஷியல் காம்போனண்ட்டை நான் ட்ரா பண்ணுறதுக்கு ஒன்லி எனக்கு 3 ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. அதாவது ஃப்ரண்ட், ரைட் ஆஸ் வெல் அஸ் டாப் பிளேன்ஸ். பட் என்னோட பேஸ் ஃபீச்சரை நான் ட்ரா பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த காம்போனண்ட்டில் இருக்கிற ஃப்ளாட் பேரலல் ஃபேஸஸ் எதில் வேணாலும் என்னோட ஸ்கெட்ச் அப்படின்றத என்னால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளாக். அந்த ரெக்டாங்குலர் பிளாக்கில் இருக்கிற 6 சைட்ஸ்லையும் என்னோட ஸ்கெட்ச் அப்படின்றத நான் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு இதில் இருக்கிற 6 சைட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் பேரலல் ஃபேஸஸ் தான். ஸோ அலாங் வித் இந்த 6 ஃபேஸஸ் கூட நான் வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேன்ஸ்லையும் என்னோட ஸ்கெட்ச் அப்படின்றத ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் இன் ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த பிளேனில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்ற பிளேனார் ரெஃபரன்ஸை நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னோடய ஸ்கெட்ச் அப்படின்றத என்னோடய டாப் ஃபேஸ், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட டாப் ஃபேஸில் நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன், அதாவது ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் செலக்ட் பண்ண போகிற டூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்னர் ரெக்டாங்கிள் அப்படின்ற டூலை நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரம் என்னோடய டாப் எண்ட் கார்னர்லேருந்து பாட்டம் எண்ட் கார்னர் வரைக்கும் நான் ஒரு காம்போனன்ட் ரெக்டாங்கிள் அப்படின்றத நான் இந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் என்னோடய ஸ்கெட்சை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி ப்ராப்பராக டைமென்ஷன் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் டைமென்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸிட் ஸ்கெட்ச் அப்படின்ற ஐக்கானை நான் வந்து பிக் பண்ணுறது மூலயமா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் அப்படின்றது என்னோட ஃபீச்சர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்றத நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரூடில் பார்த்த சேம் டூல்ஸ் அப்படின்றத நம்மளோட எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்றதுலேயே நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது இன்டர்னல் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு டூல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிளைண்ட் அப்படின்ற டெஃபினேஷன். ஸோ பிளைண்டில் எனக்கு தேவையான வேல்யூவை நான் வந்து D1 அப்படின்ற டைமென்ஷனில் இன்புட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 150 mm அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால என்னோட காம்போனண்ட் வந்து கம்ப்ளீட், அதோட நெக்ஸ்ட் எண்டு கார்னர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து சர்டைன் லிமிட் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னா எனக்கு தேவையான டைமென்ஷன் அப்படின்றத நானே இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இதில் வந்து 100 mm அப்படின்ற டைமென்ஷனை நான் இதில் டெஃபினேஷனாக கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மூலிமா ஸோ என்னோடய இன்டர்செக்ஷன் ப்ரொஃபைலில் இருக்கிற க்ராஸ் செக்ஷன் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சி கிளாம்ப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளால் இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரூட் கட்டுக்குள்ளே இருக்கிற டைரக்ஷன் டெஃபினேஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்ற டூலை எடுத்துக்கிட்டு என்னோடய ரைட் சைட் ஃபேஸில் என்னோடய ஸ்கெட்ச் அப்படின்றத நான் இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ சேம் என்னோடய ரைட் சைட் ஃபேஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் அப்படின்றத ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் என்னோடய சர்க்குலர் ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக ஓகே அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு டைமென்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்ற காம்போனன்ட் யூஸ் பண்ணி டைமென்ஷன் அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டைமென்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸிட் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மூலயமா நான் ட்ரா பண்ண ஸ்கெட்ச் அப்படின்றது என்னோட ஃபீச்சர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளைண்ட் அப்படின்ற டூல் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைரக்ஷனல் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த்ரூ ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ த்ரூ ஆல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் இன்டர்செக்டிங் கார்னர் வரைக்கும் என்னோட ப்ரொஃபைல் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ ஆல் அப்படின்ற டெஃபினேஷன். ஸோ எனக்கு செகண்ட் டெஃபினேஷன் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ ஆல் போத்.
அதாவது இப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் வந்து சிமெட்ரிக் பிளேனில் இருந்தது அப்படின்னா ஸோ ரைட் சைடில் இருக்கிற லீஸ்ட் கார்னரும் லெஃப்ட் சைடில் இருக்கிற லீஸ்ட் கார்னரும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ரைட் சைட் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்றத எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ ஆல் போத் அப்படின்ற டெஃபினேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு நெக்ஸ்ட் அப்படின்ற டெஃபினேஷன். ஸோ அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ், அதாவது இப்போ எனக்கு வந்து ரைட் சைடில் ஒரு ப்ரொஃபைல் அப்படின்றது ஃபினிஷ் ஆகுது, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் செகண்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் சர்ஃபேஸ், அதாவது இப்போ நம்ம த்ரூ ஆல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் இன்டர்செக்டிங் சர்ஃபேஸை அது வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிச்சு. பட் அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் சர்ஃபேஸை அது வந்து ஜட்ஜ் பண்ணிக்கும். ஸோ அது வரைக்கும் இருக்கிற மெட்டீரியல் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு நெக்ஸ்ட் அப்படின்ற டெஃபினேஷன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு வேர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டூல். ஓகே, ஸோ வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட எண்ட் பாயிண்ட்ஸ், ஸோ அதாவது நம்ம பாயிண்ட்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம இன்புட்டாக கொடுத்தாலும் சரி. ஸோ இப்போ நான் வந்து என்னோட வேர்டெக்ஸ் அப்படின்றத வேர்டெக்ஸ் பாயிண்ட்டாக நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட நான் இந்த 3 கார்னரோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை தான் வந்து இந்த வேர்டெக்ஸை நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ணி இருக்கிற வேர்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற மெட்டீரியல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டைரக்ஷனல் டெஃபினேஷன் அப்படிங்கிறது என்னால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு சர்ஃபேஸ். ஸோ இப்போ நான் என்னோட ரெஃபரன்ஸ் அப்படின்றத சர்ஃபேஸாக வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ அப் டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட ஃபேஸ், ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு என்னோட இன்டர்செக்டிங் ஃபேஸ் அப்படின்றத நம்ம இதில் டெஃபினேஷனாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண சர்ஃபேஸ், அதாவது நான் செலக்ட் பண்ண ஃபேஸ் ஆர்எல்ஸ் ஒரு சர்ஃபேஸ் காம்போனன்ட் வரைக்கும் என்னோட காம்போனன்ட் அப்படின்றது இன்டர்செக்டிங் காம்போனன்ட் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு சர்ஃபேஸ் அப்படின்ற டூல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ இப்போ நான் வந்து ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதில் ஸோ நான் இதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ண ஃபேஸ் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டெஃபினேஷனாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ என்னோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்றத நான் வந்து 50 mm அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, நான் செலக்ட் பண்ண ஃபேஸ்லேருந்து 50 mm வரைக்கும் என்னோட மெட்டீரியல் ரிமூவல் அப்படின்றது ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ 50 mm அடுத்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மெட்டீரியல் ரிமூவல் அப்படின்றது எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, சப்போஸ் இப்போ நம்ம செலக்ட் பண்ண சர்ஃபேஸில் இருந்து நெக்ஸ்ட்டு 50 mm, அதாவது இப்போ எனக்கு வந்து டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து 50 mm அப்படின்றது நான் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டுவர்ட்ஸ் பேக் சைடில் 50 mm ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஃப்செட் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண சர்ஃபேஸ்லேருந்து நெக்ஸ்ட் 50 mm அப்படின்ற வரைக்கும் எனக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்றது ரிமூவ் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படின்ற டெஃபினிஷன் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது அட் லாஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் பிளேன் அப்படின்ற டெஃபினிஷன். ஸோ மிட் பிளேன் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணணும், ஸோ நம்ம கொடுத்த வேல்யூவை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்காக நம்ம மிட் பிளேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட டெஃபினிஷன்ஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறது மூலிமா என்னோடய ஆப்ஜெக்ட் அப்படின்றத என்னோடய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் என்னால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நன்றி. அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமாக பார்க்கலாம்.